இன்றைய தினம் நம்முடைய அன்பு சகோதரரும் பூவிருந்தவல்லி குற்றவியல் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ரஞ்சித் குமார் அவருடைய சட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து இந்த தருணத்தில் பார் கவுன்சிலில் நடந்து முடிந்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் என்னை ஒட்டுமொத்தமாக முதல் வாக்கிலேயே வெற்றி பெற வைத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையாகவே பெருமிதம். குறிப்பாக என்னுடைய இந்த பயணம் பூந்தமல்லி நீதிமன்றத்திலிருந்து துவங்கிய பயணம் இந்த தருணத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்களுக்கு பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வைத்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றியை தமிழக மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய அந்த உறுப்பினர் தேர்தலில் வெற்றி பெற்ற இந்த வெற்றியை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறேன். அதே போன்று இன்றைய தினம் நம்முடைய வழக்கறிஞர் சகோதரர் ரஞ்சித் குமார் அவருடைய சட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய உற்ற வழக்கறிஞர் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சட்ட அலுவலகம் பயன்படுத்துக்கு அவர் இன்றைய தினம் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். இவருடைய சேவை பொதுமக்களுக்கும் மட்டுமல்லாமல் இளம் வழக்கறிஞர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக இந்த சட்ட அலுவலகம் அவருக்கு பயன்பட வேண்டும் என இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லிக்கொண்டு இவருடைய சட்ட சேவையும் இவருடைய சட்ட பயிற்சியும் மேன்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்தி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் அவருடன் இருக்கும் அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பா இருக்கு. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வரை மிக விரைவில் அவர்களை சந்தித்து வழக்கறிஞர்களுடைய கோரிக்கைகளான நீண்ட நாட்கள் கோரிக்கையான இந்த வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டம், நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையான அந்த வெல்ஃபேர் ஃபண்டு 10 லட்சத்துக்கு 25 லட்சமாக உயர்த்த கோரிக்கை, இளம் வழக்கறிஞர்களுக்கு ஸ்டைஃபண்டு, இன்னும் எண்ணற்ற வசதிகளை வழக்கறிஞர்களுக்காக பெற மாண்புமிகு முதல்வர் அவர்களை மிக விரைவில் சந்தித்து ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்காக அவருக்கு வாழ்த்துக்களையும் வழக்கறிஞருடைய பிரச்சனைகளை அவரிடம் எடுத்துரைத்து வழக்கறிஞர்களுக்கான அந்த வெல்ஃபேரையும் குறிப்பாக அந்த வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டத்தை மற்ற மாநிலங்களில் இருப்பது போல தமிழகத்திலையும் நம்முடைய புதுச்சேரியிலையும் நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு இந்த பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுமாறு அவர்களை மிக விரைவில் சந்திக்க உள்ளோம். அப்படி சந்திக்கும் போது இந்த கோரிக்கைகளை அவர் முன் வைப்போம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கப்பெண் போன்ற பல்வேறு திட்டம் அறிவித்திருக்காரு. அதே போல அந்த அவங்க வழியா பதிவு பெற வழக்கும்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு விரைவாக தண்டனை கிடைக்க அதுக்கு வழக்கறிஞர் ஒத்துழைப்பு. கண்டிப்பா மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அனைத்து திட்டங்களுக்கும் அவர் பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற அனைத்து திட்டங்களும் நம்முடைய வழக்கறிஞர் சமூகம் அவருடன் மட்டுமில்லாமல் அந்த திட்டத்துக்கு எந்த வகையான உதவியை நம்முடைய வழக்கறிஞர்கள் செய்ய வேண்டுமோ நிச்சயமா அவர்கள் செய்வார்கள் என நான் நம்புகிறேன். தேங்க்யூ.